ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய சண்டே சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரானும் சிக்கனு இது ரெண்டு தான் சமைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னே நான் செஞ்சதே கிடையாது, ஆனால் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் வீட்டில் வந்து செஞ்சது கிடையாது. சரி இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொன்னேன். சிக்கனும் அந்த ப்ரானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் ரெசிபி ஆல்ரெடி போட்டேன், அதனால் அந்த ப்ரான் கிரேவி மட்டும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து குட்டி குட்டி ப்ரானு. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மேலே இருக்க ஓடு எல்லாமே விற்கிறவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உள்ளே இருக்க அந்த பிளாக் கலரில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதை மட்டும் வீட்டில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருந்திருக்கும். அதை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு திரும்ப க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு திரும்ப கழுவி எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி மீன் வாசனை அடிக்கும், சாப்பிடவும் முடியாது. வீடு ஃபுல்லாகவுமே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ப்ரானை. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து இதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3 கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது 3மே நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச ஒரு 4 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா சுருண்டு ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். அப்போ தான் வந்து கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி டேஸ்ட்டே வராது. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். காஞ்ச கருவேப்பிலை தான் வீட்டில் இருந்தது, அதுவே சேர்த்துக்கினேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு இதில் வந்து ஒரு 4 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி அப்படியே சூப்பராக நல்லா திக்காக வரும். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இது தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்கினேன் நான். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கினேன் நான் கொஞ்சோண்டு. மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து இதில் வந்து ப்ரானை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ப்ரானை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். கிரேவியில் சேர்த்ததுமே பாருங்கள், அப்படியே ப்ரான் எல்லாம் அப்படியே கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா வேகணும். ஒரு 1/2 ஹவர் கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்குனா ப்ரான் கிரேவி ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரான் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோவா. எப்பாவது ஒரு 2 டைம் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணது ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. பக்கத்தில் வந்து மண் சட்டியில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ப்ரான் தொக்கு,
அதுக்கப்புறம் சாதமும் வச்சுருந்தேன். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்தது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன், ஃபோல்ட் பண்ணி அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.